Good morning, students. I am MRK. We are going to see plus 1 mathematics, chapter 10, ordinary differential equations, chapter 10. Okay, exercise 10.1. இந்த எக்ஸசைஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி ஆர்டர்னா என்ன, டிகிரினா என்ன அப்படின்னு தெரியணும். ஆர்டர்னா என்ன, டிகிரினா என்ன அப்படின்னு தெரியணும். ஆர்டர்ன்றது வரிசை அப்படின்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில், தமிழில் டிகிரின்றது படி அப்படின்னு சொல்லுவாங்க. வரிசை கமா படி அப்படின்னு தான் எழுதணும். எப்பயுமே வரிசை கமா படி அப்படின்னு தான் எழுதணும். சரிங்களா? ஆர்டர் கமா டிகிரி அப்படின்னு தான் எழுதணும். ஒன்றுலாம் கேட்பாங்க. இப்போ ஆர்டர்ன்றது டெரிவேட்டிவ் டிஃப்ரென்ஷியேட் வந்து எத்தனை டைம்ஸ் பண்ணியிருக்கு அப்படின்னு பார்த்தா தெரிஞ்சு போயிடும். இது 1 டைம்னு அர்த்தம். டி ஸ்கொயர் ஒய் பை டி எக்ஸ் ஸ்கொயர் அப்படின்னா 2 டைம்ஸ்னு அர்த்தம். இதே மாதிரி டி கியூப் ஒய் பை டி எக்ஸ் கியூப் அப்படின்னா 3 டைம்ஸ்னு அர்த்தம். புரியுதா சொல்கிறது? அப்போ ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த ஈக்குவேஷனில் எத்தனை தடவை வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணியிருக்கு ஹையஸ்ட்டா அப்படின்னு பார்க்கணும். ஹையஸ்ட்டா அப்படின்ற மாதிரி. புரியுதா சொல்கிறது? அதுக்கு மேலே என்ன இருக்கோ அதான் டிகிரி. புரியுதா சொல்கிறது? அப்போ ஒரு ஈக்குவேஷனில் ரெண்டையுமே பார்க்குறோம். புரியுதா சொல்கிறது? பார்த்துக்கோ. இதுதான் அதில் அர்த்தம். அப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஆர்டர்னா என்னன்னு தெரியணும், டிகிரினா என்னன்னு தெரிஞ்சால் தான் இந்த எக்ஸசைஸ் 10.1 வந்து மூவ் பண்ண முடியும். எக்ஸசைஸ் 10.1 அப்படின்னு அர்த்தம். அப்போ ஆர்டர் அப்படின்றது ஹையஸ்ட் ஆர்டர் அப்படின்றது டெரிவேட்டிவை தான் சொல்லுவோம், வேற ஒன்றும் இல்லை. த ஆர்டர் ஆஃப் எ டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் இஸ் த ஆர்டர் ஆஃப் எ differential equation is the highest. சரியா சொல்கிறது? இஸ் த ஹையஸ்ட். சரியா? மறந்துடாத. ஹையஸ்ட் ஆர்டர் டெரிவேட்டிவ் present derivative present in the differential equation. Present in the differential equation அப்படின்னு அர்த்தம். இதுதான் ஆர்டர். கொடுக்கப்பட்ட டிஃப்ரென்ஷியேட் ப்ரெசன்ட் ஈக்குவேஷனில் வந்து ஹையஸ்ட்டாக எத்தனை தடவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணியிருக்கு அப்படின்றத பார்க்கணும். சரிங்களா? அதுதான் ஆர்டர். அதுக்கு மேலே உள்ளதான் டிகிரி. டிகிரினா படி. டிகிரி ஆஃப் த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் அர்த்தம். இஃப் த என்னது டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் இஸ் இஃப் எ டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் is expressible in a polynomial ஃபங்க்ஷன். ஒரு டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனை வந்து பாலினாமியல் ஃபங்க்ஷனாக நம்ம எக்ஸ்பிரசிபிள் பண்ணோம்னா தென் த integral power of the highest order derivative appears is called the degree of the differential equation அப்படின்னு அர்த்தம். The differential equation is expressible in a polynomial function, then the integer power of the highest order. சரியா சொல்கிறது? இன்டிஜர் பவர் ஆஃப் எ ஹையஸ்ட் ஆர்டர் அப்படின்ற அர்த்தம். இன்டெக்ரல் எழுதிட்டேன். இன்டிஜர் பவர் ஆஃப் த ஹையஸ்ட் ஆர்டர் டெரிவேட்டிவ் அப்படின்னு அர்த்தம். ஒரு ஹையஸ்ட்டு டெரிவேட்டிவ் பண்ணியிருப்போம்ல, அதுக்கு மேலே என்ன
இன்டிஜர் இருக்கோ அதுதான் டிகிரி அப்படின்றத ஞாபகம் வச்சுக்க. இன்டிஜராக இருக்கணும். பாலினாமியல் எப்போயுமே பவர் வந்து p/q ஃபார்மில் வரக்கூடாது, இன்டிஜராக தான் வரணும். மைனஸ்லேயும் வரக்கூடாது, பாசிட்டிவ் இன்டிஜராக தான் வரணும். தெரியுதா? அதை இங்கே கான்செப்டை வச்சு நான் செய்ய போகிறேன். அதுக்கப்புறம் இதில் சில நோட்ஸ் இருக்குது. என்ன நோட் இருக்குது அப்படின்னா குறிப்புகள். dy/dx அப்படின்னா ஃபஸ்ட் ஆர்டர்னு அர்த்தம். தெரிஞ்சுக்கிறேன் உனக்கு. ஃபஸ்ட் ஆர்டர். d²y/dx² அப்படின்னா dx² செகண்ட் ஆர்டர்னு அர்த்தம். உனக்கு தெரிஞ்சிருக்கும். சேம் டைம் வந்து சைன் ஆஃப் dy/dx அப்படின்றதுக்கு log ஆஃப் dy/dx அப்படின்ட்டு இருந்தாலும் சரி, e/dy/dxன்னு இருந்தாலும் சரி, சரிதான் நான் சொல்கிறது. டிகிரி வந்து டிஃபைன் பண்ண முடியாது. டிகிரி வந்து என்ன செய்ய முடியாது, இதுக்கு மேலே வந்து நீ வாட்டில் இதை சொல்ல முடியாது. இந்த டிகிரி இப்படி ஒன்று இருக்குன்னு எடுத்துக்கிற கூடாது. டிகிரி நாட் டிஃபைன்டுன்னு அர்த்தம். டிகிரி நாட் டிஃபைன்டு அப்படின்னு அர்த்தம். அதை நீ டிகிரியாக கன்சிடர் பண்ணக்கூடாது. தனியாக dy/dx இருந்தால் தான் பண்ண முடியும். சரியா? லாக்லையோ சைன் ஆஃப் ஃபங்க்ஷன்லையோ ஈப்போர் ஃபங்க்ஷனில் இன்னராக இருந்துச்சுன்னா பண்ணக்கூடாது, இன்னரில் இருந்துச்சுன்னா. சரியா? ரைட். இப்போ ஃபஸ்ட்டு கொஸ்டினுக்கு வருவோம். பொறுமையாக இது வேணும். சரிங்களா? சொல்கிறது சிம்பிள். 2 மார்க் அவ்வளோதான். 2 மார்க் 1 மார்க் மாதிரி தான். 10.1 ஃபைண்ட் த ஆர்டர் அண்ட் டிகிரி ஆஃப் த பாலினாமியல் தான் கேட்பாங்க. இது டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் கேட்பாங்க. 1 dy/dxன்னு கொடுத்துட்டு ப்ளஸ் xy cot xன்னு கொடுத்துருக்கு. நீ ஒன்றும் செய்ய வேண்டியதில்லை. இதில் எத்தனை தடவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணியிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ஒன்ஸ் பண்ணியிருக்கு. அப்போ ஆர்டர் வந்து 1. அதுக்கு பவரில் என்ன இருக்கும்? 1 தானே இருக்கும். ஹோலாக ப்ராக்கெட் பண்ணோம்னா அப்போ டிகிரி என்ன தான்? டிகிரியும் 1 தான். அவ்வளோதான். டிகிரியும் 1 தான். புரியுதா சொல்கிறது? இவ்வளோதான். இப்போ எழுதையில் 1,1ன்னு எழுதுவாங்க. ஃபஸ்ட் ஆர்டர், அப்புறம் தான் என்னது? டிகிரி. ஞாபகம் வச்சுக்கோ. அடுத்து செகண்ட். ஃபஸ்ட்டில் செகண்ட். பொறுமையாச்சை. d3y/dx³ ஹோல் பவர் 2/3. ரைட். -3 இன்ட்டு d²y/dx² ப்ளஸ் 5 இன்ட்டு dy/dx ப்ளஸ் 4 = 0. புரியுதான்னு பார்த்துக்க. இப்போ இதில் டெரிவேட்டிவ் எத்தனை தடவை பண்ணியிருக்கு? டிஃப்ரென்ஷியேட்டிவ் பார்த்தீங்கன்னா 3 டைம்ஸ் பண்ணியிருக்கு. இது ஃபஸ்ட் டைம் பண்ணது, இது செகண்ட் டைம் பண்ணது, இது தேர்ட் டைம் பண்ணது. பட் அதுக்கு மேலே உள்ள ஹையஸ்ட்டாக பண்ணது இதுதானே. இதுக்கு மேலே உள்ள பவர் நம்ம எடுக்க முடியாது. ஏன்னா இது இன்டிஜராக இல்லை. அப்போ இது இன்டிஜராக மாற்றுறதுக்கான முயற்சி நம்ம எடுக்கணும். அப்போ இது ரெண்டையும் அங்கிட்டு கொண்டு போ. இதை மட்டும் லெஃப்ட் சைடில் வச்சுட்டு d3y/dx³ = 3d²y/dx² ப்ளஸ் இங்கிட்டு போனால், சரியா? அதை ரெண்டு அங்கிட்டு கொண்டு போயிட்டேன். இது இங்கிட்டு கொண்டு போனால் -5 dy/dx -4. ரைட். இங்கே என்ன இருக்குது? 2/3. இப்போ ரெண்டு சைடும் ரைஸ் பண்ணுறோம் பவரை. என்ன பவர் ரைஸ் பண்ணுறோம் அப்படின்னா க்யூப் ரைஸ் பண்ணோம்னா, இப்படி ரெண்டு சைடும் இப்படி க்யூப் ரைஸ் பண்ணுறேன்னு வச்சுக்கோ. இப்படி க்யூப் ரைஸ் பண்ணுறேன். க்யூப் ரைஸ் பண்ணிட்டோம்னா இந்த 3 என்ன ஆயிரும்? கேன்சல் ஆயிரும். அப்போ நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய என்ன கிடைக்கும்? d3y/dx³ கிடைக்கும். ஹோல் ஸ்கொயர்னு கிடைக்கும். இப்போ இன்டிஜர் வந்துருச்சு பாரு. இங்கே 3 இன்ட்டு d²y/dx² -5 இன்ட்டு dy/dx -4 ஹோல் பவர் 3. இப்போ நீ ஈஸி ஆன்சர் எடுத்துலாம்ல. மற்ற இதெல்லாம் ஒன்றும் ஓப்பன் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இது ஃபஸ்ட் ஆர்டர், இது செகண்ட் ஆர்டர், இது தேர்ட் ஆர்டர். இதுதான் ஹையஸ்ட் ஆர்டரு. அதுக்கு மேலே உள்ளது டிகிரி. அப்போ ஆர்டர் வந்து என்னது? 2. டிகிரி வந்து ஆர்டர் வந்து 3. ஹையஸ்ட் ஆர்டர் 3. அப்போ டிகிரி வந்து மேலே உள்ளது படி 2 அப்படின்னு அர்த்தம். இது வந்து வரிசைடா, இது படின்னு சொல்லுவாங்கடா. எழுதையில் கவனமாக எழுது.
வரிசை கமா படின்னு எழுதுவாங்க. 3,2ன்னு ஆன்சர் எழுதுவாங்க கொடுத்துருந்தா. அதை பார்த்துக்க. ஒன்றும் இல்லை, அப்படி தான். ஃபஸ்ட்டு ஆர்டரு, நெக்ஸ்ட்டு டிகிரி மாற்றி எழுதுனா தப்பு. சரி, ரைட். நெக்ஸ்ட்டு என்ன செய்கிறோம் அப்படின்னு பார்த்துக்கோ. நெக்ஸ்ட்டு தேர்ட் சம். ஃபஸ்ட்டில் தேர்ட், டி ஸ்கொயர் ஒய் பை டிஎக்ஸ் ஸ்கொயர் ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ்ஸு டிஒய் பை டிஎக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் எக்ஸு, சாரி ஈக்குவல் டு தான், மைனஸ் எக்ஸ் இல்லை, எக்ஸு சைன், இந்த இன்னர் ஃபங்க்ஷன் வந்துருச்சு பாரு, டி ஸ்கொயர் ஒய் பை டிஎக்ஸ் ஸ்கொயர். இந்த மாதிரி இருந்தால் இதை கன்சிடர் பண்ண முடியாது. அப்போ இதைத்தான் கன்சிடர் பண்ணணும். இதைத்தான் கன்சிடர் பண்ணுறோம் அப்படின்னா இது ஆர்டர் வந்து 2 டைம்ஸ் டிஃப்ரென்ஷியேட் பண்ணியிருக்கு. மேலே பவரில் என்ன இருக்குது, டிகிரி, அதுவும் 2 தான். அப்போ 2,2ன்றத ஆன்சர். 2,2. நெக்ஸ்ட்டு ஃபோர்த் ஒன், ரூட் ஆஃப்னு கொடுத்துருக்கு dy பை dx அப்படின்ட்டு, ப்ளஸ்ஸு மைனஸ் 4 இன்ட்டு dy பை dxன்னு கொடுத்துருக்கு, ஈக்குவல் டு 7x அப்படின்ட்டு இருக்கு. இப்போ இது இங்கிட்டு கொண்டு போனோம்னா dy பை dx எழுதிட்டு ரூட் ஆஃப்னு போட்டுட்டு அங்கிட்டு கொண்டு போனால் 7x மைனஸ் ப்ளஸ் ஆயிரும், ப்ளஸ் 4 dy பை dx. இப்போ இதுவும் ஃபஸ்ட் ஆர்டர் தான், இதுவும் ஃபஸ்ட் ஆர்டர் தான். ஆனால் இதுக்கு பவரில் என்ன இருக்குது, 1/2. ஆனால் இது பவரில் என்ன இருக்குது, 1 இருக்குது. இதில் 1 வரும், இங்கே ஃப்ராக்ஷனில் வந்துடும். அப்போ எடுக்க முடியாது. ரெண்டில் எது எடுக்கப்ப, இதுவும் dy பை dx தான், இதுவும் dy பை dx தான். ஃபஸ்ட் ஆர்டர் தான். ஹையஸ்ட்டே ஒரு தடவை தான் டிஃப்ரென்ஷியேட் பண்ணியிருக்கு. எப்படி டிகிரி எடுக்க முடியும்? இது 1/2 இருக்குது, 1 இருக்குது. எதை எடுப்ப, இண்டிஜர் இருக்குன்னு சொல்லி எடுத்துப்படாத. இது ஸ்கொயரிங் ஆன் போத் சைடு போட்டோம்னா இது ரூட் கேன்சல் ஆயிரும். இப்போ dy பை dxன்னு வந்துடும் ஸ்கொயரிங் ஆன் போத் சைடு போட்டோம்னா. இங்கே இப்படி வந்து ஹோல் ஸ்கொயர்னு விழுகும். சரிதானா? ரெண்டு சைடு தானே. ஸ்கொயரிங் ஆன் போத் சைடு, இருபுறமும் வர்க்கப்படுத்த. சரி, இப்போ நீ இந்த ஒன்ஸ் டிஃப்ரென்ஷியேட் வந்துருச்சு. இப்போ அதுக்கு மறுபடியும் ஒன்று நினச்சிடாத. இது என்ன ஃபார்மெட்டில் இருக்குன்னா a + b ஹோல் ஸ்கொயர் ஃபார்மெட்டில் இருக்குது. அப்போ ஃபஸ்ட்டு நீ ஓப்பன் பண்ணால் a ஸ்கொயர்னு ஓப்பன் பண்ணுவேன். அடுத்து b ஸ்கொயர்னு ஓப்பன் பண்ணையில் 4dy பை dxன்னு எழுதி மேலே என்ன போட்டிருப்ப, ஹோல் ஸ்கொயர் போட்டிருப்ப. நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன வரும், 16dy பை dxன்னு போட்டு மேலே ஹோல் ஸ்கொயர் போடுவோம். அப்போ இது ஃபஸ்ட் ஆர்டர் டெரிவேட்டிவ் தான். ஆனால் டிகிரி என்ன இருக்குது, 2. இதில் எடுத்தினா 1 1 அப்படின்னு வரும். அப்போ தப்பு. அப்போ இது a + b ஹோல் ஸ்கொயர்னு இருக்கனால ஓப்பன் பண்ணிலாம் காட்ட வேண்டியதில்லை. நீ ஒரு இமேஜினேஷன்லேயே கொண்டு போனால் போதும். இது a ஸ்கொயர் ஃபஸ்ட்டு 7x ஹோல் ஸ்கொயர்னு வந்துடும். இது b ஸ்கொயரு, அப்புறம் 2abன்னு எழுதுறது அது வேறு. நம்மளுக்கு தேவை என்ன, dy பை dx தானே தேவை. அப்போ இதில் ஒரு ஆர்டரு, ஒரு ஃபஸ்ட் ஆர்டரு மேலே 2 இருக்குது. இது ஃபோர்ஸ் ரெண்டுக்குமே வரும்ல 2. அப்போ இதுக்குடைய ஆன்சர் வந்து ஆர்டர் வந்து 1 தான். ஆனால் டிகிரி வந்து 2. அப்போ ஆன்சர் 1,2. புரியுதான்னு பார்த்துக்கோ. இந்த மாதிரி விஷயங்களை தான் நீ சரி பண்ணிக்கிறோம். டிஃபரன்ஷியலில் டெரிவேட்டிவ்க்கு மேலே இன்டிஜர் தான் வரணும். அதான் பாலினாமியல் அப்படின்னு சொல்கிறது. இன்டிஜர் அப்படின்றது பார்த்துக்கோ. நெக்ஸ்ட்டு 5th சம், 5வது சம். ஃபஸ்ட் ரோம் லெட்டர் தான் எல்லாமே. y இன்ட்டு dy பை dx ஈக்குவல் டு எக்ஸ் பை dy பை dx ப்ளஸ் dy பை dx ஹோல் க்யூப்னு இருக்குது. இப்படிலாம் இருந்தால் நம்ம எடுக்க முடியாது. கணக்கை ஒரு ஈக்குவேஷன் மாதிரி கொண்டு வந்துட்டு தான் எடுக்க முடியும். சரி, இதை மேலே கொண்டு போயிரு. இப்படி டிவைடில் இருக்குது, இங்கிட்ட போனால் மல்டிப்ளை ஆயிரும். அப்போ y இன்ட்டு dy பை dx ஏற்கனவே இருக்குது. இது ஹோலாக இங்கே பக்கத்தில் போகுது. அப்போ dy பை dx ப்ளஸ் dy பை dx ஹோல் க்யூப்னு வந்துடும். ஈக்குவல் டு என்னது, எக்ஸ். இப்போ இதை உள்ள மல்டிப்ளை பண்ணால் dy பை dx, இது ரெண்டே மல்டிப்ளை பண்ணுறோம். இதில் என்ன இருக்குது, dy பை ஹோல் க்யூப் இல்லைடா, ஹோல் க்யூப் கிடையாது, சிங்கிளுக்கு மட்டும்தான், இதுக்கு மட்டும்தான்.
நல்லா பார்த்துக்கோ. இதுக்கு மட்டும்தான் ஹோல் கியூப், இதுக்கு மட்டும்தான் ஹோல் கியூப். அப்போ உள்ள மல்டிப்ளை பண்ணால் ஒய் இன்ட்டு டிஒய் பை டிஎக்ஸ் ஹோல் ஸ்கொயர்னு வந்துடும். ப்ளஸ்ஸு அதே மாதிரி இங்கே உள்ள ஒய் இன்ட்டு டிஒய் பை டிஎக்ஸ் ஹோல் பவர் 4ன்னு வந்துடும். இங்கே எக்ஸ்ன்னு வந்துடும். இப்போ நீ எடுத்துலாம், இதுவும் டிஒய் பை டிஎக்ஸ் தான், இதுவும் டிஒய் பை டிஎக்ஸ் தான். ஹையஸ்ட்டுன்னு இது ரெண்டுமே ஒன்று தான், ஆனால் டிகிரி அதிகமாக இருக்கிறத நம்ம எடுக்கணும். அப்போ டிகிரி ஆர்டர் வந்து ஒன்று தான், ஒரு தான் டிஃப்ரென்ஷியேட் பண்ணியிருக்கு. பட் டிகிரின்றது ஹையஸ்ட்டாக என்ன இருக்குது? 4. இதுதான் கணக்கு. ஆன்சர் வந்து 1,4 அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட்டு 6th சம்மில் என்ன இருக்குன்னு பாரு. 1 + dy by dx ஹோல் பவர் 1/2ன்னு இருக்குது. சிம்பிள் சம்மு ஈக்குவல் டு d²y by dx² அப்படின்னு இருக்குது. நான் திருப்பி சொன்னேன், ஃப்ராக்ஷன்லாம் வரக்கூடாது, இன்டீஜராக வரணும். அப்போ இந்த 1/2 கேன்சல் பண்ணுறதுக்கு ரெண்டு சைடும் ஸ்கொயர் பண்ணுங்கள். இரண்டு சைடும் ஸ்கொயர் பண்ணோம்னா இதுக்கும் ஸ்கொயர் வரும். d²y by dx². இப்போ இங்கே என்ன இருக்குது? 1 + dy by dx. இப்போ இது ரெண்டு கேன்சல் ஆயிரும். அப்போ இங்கே என்ன வந்துடும்? 1 + dy by dxன்னு வந்துடும். ஈக்குவல் டு அங்கே என்ன இருக்குது பாரு, d²y by dx² ஹோல் ஸ்கொயர்ன்னு இருக்குது. இப்போ கவனித்து பார்த்தீங்கன்னா இதுதான் கரெக்டான பொசிஷன். இது dy by dx, இது d²y by dx². அப்போ இதான அதிகமான டிஃப்ரென்ஷியேட்டு. அதுக்கு பவர் என்ன இருக்குது? 2. அப்போ ஆர்டரும் 2 தான், டிகிரி அதுக்கு மேலே உள்ளது என்ன தான்? 2 தான். எத்தனை தடவை ஹையஸ்ட்டாக டிஃப்ரென்ஷியேட் பண்ணியிருக்கேன்னு பார்க்குறது தான் ஆர்டரு, அதுக்கு மேலே உள்ளதான் டிகிரி. அதை பார்த்துக்க. ரெண்டு சமமாக இருந்தால் நீ கவனித்து எது பெருசாக இருக்குன்னு பார்த்து எழுதணும். அடுத்து 7th one, d²y by dx² ஹோல் கியூப் ஈக்குவல் டு √1 + dy by dx. இப்போ இந்த மாதிரி இருந்தால் எடுக்கக்கூடாது, அதுதான் உண்ட அர்த்தம். கரெக்டாக இருக்கணும், ரூட்லாம் 1/2லாம் வரக்கூடாது. இது ஹோல் பவர் 1/2ன்னு வந்துடும்ல. அப்போ ஸ்கொயரிங் ஆன் போத் சைடு போட்டோம்னா d²y by dx² போட்டால் ஸ்கொயரிங் ஆன் போத் சைடு போட்டோம்னா 6ன்னு ஆயிரும். ரூட் என்ன ஆயிரும்? கேன்சல் ஆயிரும். அவ்வளோதான். இப்போ கரெக்டாக வந்துருச்சு. இது அதிகமாக டிஃப்ரென்ஷியேட்டா, இது அதிகமாக டிஃப்ரென்ஷியேட்டா? இதுதான் அதிகமான டிஃப்ரென்ஷியேட். அதுக்கு பவரில் என்ன இருக்குது? 6. அப்போ ஆர்டர் வந்து 2, டிகிரி வந்து 6. அப்போ ஆன்சர் வந்து 2,6ன்னு எழுதலாம். புரியுதான்னு பார்த்துக்கோ. இதுதான் கணக்கு. நெக்ஸ்ட்டு 8th என்ன இருக்குன்னு பாரு. 8th 1ல் 8th ரோமன் லெட்டர் d²y by dx² ஈக்குவல் டு xy ப்ளஸ் காஸ் ஆஃப் இன்னர் ஃபங்க்ஷன் வருது. அப்போ இதை கன்சிடர் பண்ணக்கூடாது. அப்போ இதைத்தான் நம்ம கன்சிடர் பண்ண வேண்டும். அப்போ ஆர்டர் என்ன இருக்குது? டிகிரி வந்து 2 டைம்ஸ் டிஃபரன்ஷியேட் பண்ணியிருக்கு. அதுக்கு மேலே என்ன இருக்கும்? 1 இருக்கும். அப்போ டிகிரி ஆஃப் த பாலினாமியல் வந்து டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் வந்து 1 அப்படின்னு அர்த்தம். சாரி, டிகிரி வந்து எக்ஸிஸ்ட் ஆகாது, ஆர்டர் எக்ஸிஸ்ட் ஆகும். நான் எழுதுனல இந்த மாதிரி கணக்குகளில் டிகிரி எழுதிடலாம், சாரி ஆர்டர் எழுதிடலாம். டிஃபரன்ஷியேட் அதிகமாக இருக்குன்னு பார்த்து அதுக்கு மேலே உள்ள எழுதிடாதீங்க, ஏன்னா இதை நம்ம சரி பண்ண முடியாது. அதனால் இந்த கணக்குக்கு டிகிரி கிடையாது. டிகிரி என்ன கிடையாது? டஸ் நாட் எக்ஸிஸ்ட்னு எழுதிக்க. டஸ் நாட் எக்ஸிஸ்ட் அப்படின்னு எழுதிக்க. டஸ் நாட் எக்ஸிஸ்ட் அப்படின்னு அர்த்தம், மறந்துடாத. ரைட். நெக்ஸ்ட்டு 9th d²y by dx². d²y by dx². சரிதான் நான் சொல்கிறது, பார்த்துக்கோ. அப்போ நம்ம ஒரு மிஸ்டேக் பண்ணியிருக்கோம். தேர்ட் சம் ஒன்று செஞ்சோம். என்ன செஞ்சோம்? தேர்ட் சம் செய்யல, தேர்ட் சம் செஞ்சோம். புரியுதா சொல்கிறது? தேர்ட் சம் செய்யல, அதில் வந்து சைன் ஆஃப் இன்னர் ஃபங்க்ஷன் இருந்துச்சு. அப்போ நம்மளுக்கு வந்து டிகிரி வந்து எக்ஸிஸ்ட் ஆகாது. நான் அதில் டிகிரி எழுதியிருப்பேன்னு நினைக்கிறேன்.
அந்த ரீகால் பண்ணுவோமே, ரீகால் பண்ணோம்னா தெரிஞ்சிடும். ஏன்னா அது உனக்கு தப்பாயிரும். இல்லைனா நான் அதை கவனிக்கல. இல்லை, தேர்ட் சம்மில் வருது, இந்த இருக்கு பார். அப்போ இதில் இந்த இடத்துல டிகிரி வந்து டஸ் நாட் எக்ஸிஸ்ட் மறந்துடாத. இன்னர் ஃபங்க்ஷனுக்குள்ளே அப்படி தான் எழுதணும். ஆர்டர் கிடைக்கும், இந்த ஆர்டர் ஹையஸ்ட் ஆர்டர், அதுக்கு மேலே உள்ள எழுதிடாத. இன்னர் ஃபங்க்ஷன் வந்தால் மட்டும் டிகிரி எழுத முடியாது. சரி, அதுக்கு தான் அந்த நோட்டில் எழுதினேன். அதை நீங்கள் ஒன்று சொல்ல மறந்துட்டேன் பார்த்தியா. மற்ற இதில் இருக்கான்னு பார்த்துக்க, லாகு ஈ4x அந்த மாதிரி இருக்கான்னு பார்த்துக்கோ. இல்லை ரைட். அப்போ நெக்ஸ்ட்டு எது வரைக்கும் செஞ்சுருக்கோம்? நம்ம 8th சம் செஞ்சுட்டோம். இப்போ 9th சம். 9th சம்மில் d²y/dx² ப்ளஸ் 5 × dy/dx ப்ளஸ் இன்டகிரேஷன் y × dx ஈக்குவல் டு x³ வருது. பொறுமையா இப்போ நீ கவனிச்சு பாரு. இன்டகிரேட் கொடுத்து இங்கே ஒய்ன்னு கொடுத்துருக்கு. இன்டகிரேட் கொடுத்து என்ன கொடுத்துருக்கு? ஒய்ன்னு கொடுத்துருக்கு. அப்போ எப்படி அதை வந்து நம்ம இன்டகிரேட் பண்ண முடியும்? ஒய் டிஒய்னா இன்டகிரேட் பண்ணலாம். ஒய் டிஒய்னா என்ன செய்யலாம்? இன்டகிரேட் பண்ணலாம். பட் இது வந்து ஒய் டிஎக்ஸ்ன்னு இருக்குது. அப்போ டிஃபரன்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ்ன்னு டிஃபரன்ஷியேட் பண்ணுறோம் அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னு பார்க்கணும். அதாவது இதை டிஃபரன்ஷியேட் பண்ண போகிறேன். டிஃபரன்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸை பொறுத்து. அப்போ இதை d² இந்த இப்படி இருந்துச்சுன்னு வச்சுக்கவேன், முன்னாடி கொண்டு வந்துடணும் 2d. இந்த டிக்கு பார்த்தா என்ன வந்துடும்? d டேஷ் அப்படின்னு வரும். நான் சொல்கிற அர்த்தம் புரியுதான்னு பார்த்துக்கோ. d டேஷ் அப்படின்னு வரும். இல்லையா, இதை 2 டைம்ஸ் பண்ணுற மாதிரி இருந்திருக்குல்ல. அப்போ அடுத்த தடவை பண்ணால் என்ன வரும்? 3 டைம்ஸ் வரும். அவ்வளோதான், அப்படி போட்டுக்கோ. 3 டைம்ஸ். ஃபஸ்ட் டைம் பண்ணால் dy/dx, செகண்ட் டைம்னா d²y/dx². இது ஆன்சர் எடுத்தால் இது. அதே மாதிரி ப்ளஸ் 5 இது பண்ணோம்னா d²y/ என்ன வந்துடும்? dx² வந்துடும். செகண்ட் டைம் பண்ணுறது. இதோட டிஃப்ரென்ஷியேட் இது தானே. ப்ளஸ்ஸு இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம்னா ஒய் டிஎக்ஸ்ன்னு தான் அர்த்தம். இன்டகிரேட் போயிடும், மறந்துடாத. 3x². இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால், நான் டிஃப்ரென்ஷியேட் தான் பண்ணுறேன் பார்த்துக்கோ. இன்டகிரேட்டை இதை எடுக்கிறக்காண்டி, அது போயிடுறதுக்காண்டி நம்ம கண்டுபிடிக்கிறது. இன்டகிரேட் பண்ணோம்னா சிம்பிள் இருந்துச்சுன்னா டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் போயிடும். சரியா சொல்கிறது? மறந்துடாத. உனக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கோம். என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்றத கொஞ்சம் யோசிச்சு பார்த்துக்க. என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா, ஒரு கணக்கு இருக்குது, x³ இருக்குது ஒரு கணக்கு. இது f(x)ன்னு வச்சுக்கோ. இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுற f'(x) வரும், 3x² வந்துடும். அகெயின் கணக்குக்கு வரணும் அப்படின்னா இதை இன்டகிரேட் பண்ணால் கணக்கு வந்துடும். அதான் இன்டகிரேட் பண்ணுறது. இப்போ 3 இருக்கட்டும், இன்டகிரேட் பண்ணால் x³ வந்துடும். 3 அடிச்சிட்டா என்ன வந்துடும்? x³ திரும்பி இருச்சுவார் கணக்கு. அப்போ இந்த f'(x) கிடைக்கிறத என்ன பண்ணியிருக்கேன்? இன்டகிரேட் பண்ணியிருக்கேன். f'(x) பண்ணதை இன்டகிரேட் பண்ணால் அப்படி வந்துடும். அப்போ இன்டகிரேட் பண்ணதை நம்ம அங்கிட்டு திரும்பி கொண்டு வரோம். இந்த ஆன்சர் வந்துருச்சு பார். இந்த ஆன்சர்னால் எது வந்துருச்சு? ஃபங்க்ஷன். அதுதான் நான் இங்கே எழுதியிருக்கேன். இன்டகிரேட் இருக்குது, அதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணி கொண்டு வந்து இந்த எழுதிட்டேன், ஒய் அப்படின்னு எழுதிட்டேன். மறந்துடாத. இப்போ நீ எப்பயும் போல் எழுதலாம். இது ஆர்டர் வந்து 3, ஆர்டர் வந்து 3. டிகிரி என்ன தான்? அதுக்கு மேலே உள்ளது 1. அப்போ 3,1 அப்படின்னு ஆன்சர். 10th 1. லாஸ்ட் சம்மு நல்லா கவனிச்சு. 3 இன்னர் ஃபங்க்ஷன் இருக்குது. e⁻xy × dy/dxன்னு இருக்குது. இந்த இது ஒரு இன்னர் ஃபங்க்ஷனாக வருது. அப்போ இதை சரி பண்ண முடியுமான்னு பார்ப்போம். லாக் எடுத்தோம்னா சரி பண்ணிடலாம். டேக்கிங், அதை பார்த்து அப்படியே எழுதிப்புறாத, டஸ் நாட் எக்ஸிஸ்ட்னு. டேக்கிங் லாக் ஆன் போத் சைட். ஏன்னா ஈயை வந்து எக்ஸ்பொனென்ஷியல் ஃபார்மில் இருக்குது. லாக் ஆன் போத் சைட், இருபுறமும் மடக்கை காண. அப்போ லாக் x ஈக்குவல் டு, இது அப்படியே ஃப்ரண்ட்டில் வந்துடும், லாக் ஈன்னு எழுதிடலாம். xy dy/dx அப்படின்னு எழுதிட்டு லாக் ஈன்னு வேணால் எழுதிடலாம். லாக் ஈனா 1, பேஸ் ஈ இருக்குன்னு அர்த்தம். பேஸ் என்ன இருக்குன்னு அர்த்தம்? ஈ இருக்குன்னு அர்த்தம். அப்போ லாக் x ஈக்குவல் டு xy இன்ட்டு என்ன வந்துடும்? dy/dxன்னு வந்துடும். இது 1ன்னு ஆயிரும். அப்போ இது ஒரு தடவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணியிருக்கு. மேலே என்ன இருக்குது? 1 இருக்குது. அப்போ ஆர்டர் வந்து 1 தான், டிகிரி என்ன தான்? 1 தான்.
அப்போ ஆன்சர் வந்து 1,1. நான் எப்படி ரிமூவ் பண்ணிட்டேன் தெரியுதா லாக? மறந்துடாது. அப்போ இந்த எக்ஸசைஸில் மொத்தம் 10 சம்மில் 2 சம்மு மட்டும் ஆர்டர் இருக்குது, டிகிரி வந்து இல்லை. டிகிரி ஏன் இல்லை அப்படின்னா அது இன்னர் ஃபங்க்ஷனாக இருந்துச்சு. ஒரு கணக்கு சைனில் இருந்துச்சு, சரிதானே? ஒரு கணக்கு காசில் இருந்துச்சு, ட்ரிகனாமெட்ரி கணக்கு உள்ள. அப்படி இருக்கையில் நம்ம அந்த இதுக்கு வந்து ஆர்டர் கண்டுபிடிக்கலாம், டிகிரி கண்டுபிடிக்க முடியாது. ஆர்டர் எத்தனை தடவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணியிருக்குன்னு சொல்லிட்டு வேணால் எழுதிரு. அதுக்கு மேலே ஹையஸ்ட்டு சொல்லிவிட்டு பவர் எழுதிப்படாத, சரியா? பவர் எடுத்து டிகிரின்னு எழுதிப்படாத, புரியுதா? ரைட், குட். பார்த்து நிதானமாக செஞ்சுக்க. டேக் கேர், தேங்க்யூ.